ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கௌஷிக் முருகரப்ப சேனல். ஸோ இன்றைக்கி மகாகந்த சஷ்டி விரதத்துடைய 5ஆம் நாள் சண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் காலையில் 5 மணிக்கு எடுத்து மார்னிங் பூஜைலாம் முடிச்சுட்டு நேராக டியூஷனுக்கு வந்துட்டேன். இங்கே குழந்தைங்களை எல்லாருக்குமே டெஸ்ட் வச்சு யூனிட் டெஸ்ட் கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அவங்க மார்க்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணி குரூப்லேயும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் படிச்சுட்டு அங்கேயும் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கெலாம் ஏற்றி பூஜைலாம் பண்ணிவிட்டு ஸோ குழந்தைங்க மார்னிங்கில் படித்து டயர்டாக இருந்தாங்க 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்களை கொஞ்சம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸோ வித் இப்போ பேரண்ட்டோடைய பெர்மிஷனோட கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு புரியுது நீங்கள் எந்த கோயில்னு யோசிக்கிறீங்கன்னு. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். எஸ், என்னோடய ஃபேவரட், எல்லாரோடையும் ஃபேவரட் கௌஷிக் முருகரப்பா கோயில். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கனாலும் சந்தோஷம், இல்லை இது வரைக்கும் இந்த கோயில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இன்ஸ்டாவில், யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இல்லை மேடம் இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு தடவையாவது அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு லைஃப் சேஞ்சிங் கோயில். என்னுடைய லைஃபே சேஞ்ச் பண்ண ஒரு பெரிய பெரிய மிராக்கெல்லாம் நடந்த கோவில் இது. என்னுடைய ஃபேவரட் அப்பா முருகரப்பா கௌஷிக் முருகரப்பா தான். ஸோ எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். ஸோ குழந்தைங்க அழைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த கோவிலுக்கு இந்த இடத்துல தான் நான் எப்போவுமே ஒரு more than 7 years ஆகுது. ஸோ இங்கே எனக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நான் ஒருத்தவங்களை பழகிட்டேன்னா அங்கே தான் எல்லாமே வாங்குவேன். ஸோ விளக்கு தீபம் எல்லாமே போட எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ சுவாமிக்கு பூ எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ எல்லாருமே நாங்கள் எல்லாம் சேர்ந்து கோயிலில் சுவாமி அப்பாவை பார்க்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் அப்பாவை மீட் பண்ண போகிறேன். அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் வார்த்தையே வரல. தரிசனம் எல்லாம் முடிஞ்சது. ஸோ குழந்தைங்களும் நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில் அப்பா இன்றைக்கி 5ஆம் நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேல் நடுங்கனி அம்மா கிட்ட வேல் வாங்குவாங்க. இங்கே துளசி அம்மா கிட்ட அப்பா வேல் வாங்குறதுக்காக அப்பா அலங்காரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பாவை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் நாங்கள் இங்கே இந்த ஏவியில் தான் கொஞ்சம் பார்த்தோம். பட் ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ நம்ம உள்ளே போய் அப்பா இருக்கிற இடத்துக்கிட்டே போய் நிற்போம். ஃபேஸ் தெரியலனா என்ன, அங்கே போய் நிற்போம். எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் வெளியில் அப்பா நம்மளை பார்க்க தானே வருவாருன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் நின்றுட்டேன். ஆனால் நிறைய பேர் கேட்டில் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணி அப்பாவுடைய காட்சிக்காக அங்கேயே பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா அங்கேருந்து அழகாக ஆடிக்கிட்டே சூப்பராக எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளேருந்து நாங்கள் இவ்வளோ தூரத்தில் நான் அன்றைக்கி தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்டா ரொம்ப குள்ளமாக பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கிறவங்க எல்லோரும் மொபைல் ஃபோனை வச்சுட்டு மேலே வரைக்கும் நல்லா ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பா பார்க்கவே முடியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா நம்ம கிட்ட வருவார், நம்மளை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நானும் சரி, நம்ம குழந்தைங்களும் சரி பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. அவரும் அழகாக ஆடி அசைஞ்சு எல்லாருக்கும் பொறுமையாக காட்சி கொடுத்தாரு. நான் இங்கே ஒரு விஷயம் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம அப்பாவை தூக்கிட்டு வரவங்க எல்லாருமே உண்மையாலுமே அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு தலை வணங்கணும், ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அப்பா மேலே எவ்வளோ அன்பு இருந்ததுன்னா அவ்வளோ அழகாக பத்திரமா எவ்வளோ வலி இருந்திருக்கும். எனக்கு அதை பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அப்பா அவ்வளோ நேரம் தோளில் சுமந்து, ஏன்னா அப்பா அவ்வளோ தோளில் சுமந்து அழகாக நம்மக்கிட்ட எனக்கு உடனே அப்பா எப்படா என்கிட்ட வருவார் கௌஷிக் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கக்குள்ளே எல்லோரும் நல்லா மலர்கள் தூவி ஒரு ஆனந்த வெள்ளத்துலேயே இருந்துட்டோம். 2 கண்ணு பத்தலைங்க ஒரு பார்க்குறதுக்கு. எத்தனை கோடி கண் இருந்தாலும் ஒரு அழகை பற்றி வர்ணிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வார்த்தையே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் அப்பா கிட்டே வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 3 மாதம் ஆச்சு அப்பாவை பார்த்து. 2-3 மாதத்துக்கு மேலே ஆகுது. எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் வேண்டியிருந்தேன், கண்டிப்பாக பாருப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி தான்ப்பா உன்னை பார்ப்பேன்னு. கிட்ட ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, நீ அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவடா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அண்ணனுங்க எல்லாருமே ரொம்ப அவ்வளோ ஒரு பெயின் அவங்க தெரிஞ்சுது அவங்க முகத்தில். ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக அப்பாவை அழுங்காமல் குலுங்காமல் அழகாக இட்டுட்டு போனாங்க. பத்திரமா எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக அப்பா காட்சி கொடுத்தாருன்னா கீழே அந்த அண்ணனுங்க எல்லாருமே பத்திரமா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய க்ரௌடுங்க. நான் ஒரு 7 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளேயே தான் நான்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ தனியாக தான் வந்துட்டு போவேன். உள்ளேயே தான் அப்பா தரிசனம் இருக்கும். ஸோ எல்லாருமே மொபைல் ஃபோனை தூக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எங்கள் ஒரு சின்ன ஏணி இருந்தது, அது மேலே ஏறி நின்று தான் எனக்கு அப்பாவுடைய தரிசனமே கிடச்சிது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் இல்லை பாண்டிச்சேரி வந்தாலும்
நம்ம மணக்குள விநாயகர் கோயில் நீங்கள் எப்படி வருவீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு நாள் கௌஷிக் முருகரை பாருங்கள். இந்த கோயிலுடைய ஒரு மிராக்கலில் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் வந்து நிறைய முருகர் கோயிலெலாம் சாமி மேலாம் ஈடுபாடு கிடையாது. சாமியெல்லாம் அந்தளவுக்கு உருகிலாம் நான் வழிபட்டது கிடையாது. என்னம்மா நீ இப்படிலாம் சொல்கிறியே, நம்ப முடியலையே அப்படின்னிங்கன்னா அதுதான் உண்மை. ஏன்னா நான் முதல்ல வந்து ஏர்லி மார்னிங் நான் வாக்கிங் போக வந்தேன். அப்போது எனக்கு இந்த கௌஷிக் முருகர் அப்போ வெளியில் இருக்க முருகர் வந்து என்னை உள்ளே வந்து சும்மா பார்த்துட்டு போயேம்மா நீ அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். நான் வந்து இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினமும் எனக்கு அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி வந்து கோவிலுக்கு வந்துட்டு வந்தேன். அப்போது வர ஆரம்பித்தேன். இப்போ வரைக்குமே எனக்கு அவர் மேலே இருக்கிற அன்பும் எப்போயுமே குறையாது. வர்றது நீ என்றைக்கும் நிறுத்த மாட்டேன். உலகத்தில் எவ்வளோ எந்த உயரத்துக்கு எவ்வளோ லட்சியம் நான் வந்து சம்பாதிச்சாலும் அப்பாவுடைய திருவருளில் அவருடைய தரிசனம் இருக்குது பார்த்திங்களா, அவருடைய அன்புக்கு என்றைக்குமே ஈடாகாது. ஸோ அப்பா வந்து கடைசியாக வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் டியூஷன் குழந்தைங்களோட எல்லாரோடையும் ஒரு டிவோஷனலாக அன்றைக்கி ஒரு டே போச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next section. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.